அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நின்னாங்கன்னா அடுத்த ஓட்டு உங்களுக்கு யாருக்கு போடுவீங்க நீங்க? அடுத்த ஓட்டு இல்லை சார், இனி வர எல்லா ஓட்டுமே எங்களுக்காக, எங்க மானத்துக்காக, எங்க தமிழுக்காக இறங்கின மாணவனுக்கானுக்கும் மாற்றமே இல்லை. இனி தலையெழுத்துல ஒரு ராஜாங்கம், ஒரு அரசியல் ஆரம்பிச்சாச்சு. இனி யாராலையும் இதை தடுக்கவே முடியாது. இது வரைக்கும் எங்க தலையில முளக அரைச்சது போது சார். நம்பி நம்பி அம்சம் போய் மிச்சர் சாப்பிடுறீங்க, படம் பாக்குறீங்க, எல்லாருக்கும் அல்வா கட்டி கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் அல்வா கட்டி கொடுக்குறீங்க. திருநெல்வேலியை வாங்கின அல்வா கம்மியா இருக்குன்ட்டு நீங்க போயிட்டு டெல்லியில போய் விலை வாங்கி வந்து எங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? அந்த மாநிலத்தில் அடிச்சா அவனையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, இவன் அடிச்சா இவனையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்க எங்களே வந்து அடிப்பீங்க, நாங்க வாயை பூட்டிட்டு உட்காந்துருப்போமா? தமிழா சார், தமிழ. இது வரைக்கும் பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிருந்தோம். கட்டிட்டான் சார் எங்க ஸ்டூடெண்ட், கட்டிட்டான் சார் எங்க ஸ்டூடெண்ட். இனி மத்திய அரசு எங்களுக்கு தேவையில்ல சார், மாநில அரசு எங்களுக்கு தேவையில்ல சார், மாணவன் போதும் சார். எங்க ஓட்டு இனி எங்களை மாதிரி இருக்கங்க அத்தனை பேர் ஓட்டம் வெளியில சொல்ல முடியாத இருக்கவங்க அத்தனை பேருக்கு சேர்த்து சொல்றேன். எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தைரியமா அவங்க இதுல சுயேட்சை நில்லுங்க. நாங்க அத்தனை பேர் ஓட்டு போட்டு உங்களுக்காக உட்கார்றோம். ஏன்னா நீங்க எங்களை ஏமாத்த மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க எங்களை ஏமாத்த மாட்டீங்க நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை என்ன மாதிரி என்ன பாடுபடுத்தினாலும், காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்பிச்சாலும், என்னதான் பயமுறுத்தினாலும் நீங்க வெளியே இங்க இருந்து போக மாட்டீங்க. இந்த நிமிஷத்துல இந்த எல்லாருக்கும் இப்ப நீங்க இன்டர்வியூக்கு வந்தா கவர்மெண்ட் வேலை கொடுக்கும் சொன்னா கூட இங்க இருந்து எவனோ ஒருத்த வெளியே போக மாட்டான். அப்படிப்பட்டவனுக்கு தான் எங்க ஓட்டு, இந்த தமிழச்சி ஓட்டு. 6 நாள் ஆச்சு. 6 நாள் வந்து இப்பதான் அவசர சட்டத்தை கொண்டு வந்துறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த 6 நாள் இந்த பொங்கலுக்கு முன்னாடி கொட்டு வந்து 5 மாடு விடுங்கன்னு சொல்லி கெஞ்சினாங்களே, அப்ப உங்களுக்கு அவசர சட்டம் கொண்டு வர முடியல. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவசர சட்டம் கொண்டு வந்தா என்ன, கொண்டு வரலாம் எங்களுக்கு என்ன? இன்னும் எங்களுக்கு அடுத்த பொங்கல் வரைக்கும் டைம் இருக்கு. நாங்க இங்கே இருப்போம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு. வானம் வந்த மழை இங்க அடிக்காம கிளம்பி இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு வானம் சப்போர்ட் பண்ணுது, பூமி சப்போர்ட் பண்ணுது, இந்த உலகம் சப்போர்ட் பண்ணுது சார். 26ஆம் தேதி குடியரசு தினம் வருது, அதுக்கு என்ன? குடியரசு தானே அவங்களுக்கு தான் சார் வருது, எங்களுக்கு எங்க சார் வருது? தண்ணி வரல, எங்களுக்கு உரிமை வரல, எங்களை அடிமைப்படுத்துறாங்க. இந்த நாட்டுல நாங்க இருக்கோமானே தெரியல. அப்புறம் எப்படி சார் நாங்க ஜனநாயகத்துல கொடியை குத்திட்டு கிளம்புறது? நாங்க கொடியை மதிக்கிறவங்க தான். தமிழனோட மதிப்பு தரவன் எவனுமே இல்ல. இன்னைக்கு ஒரு கொடிக்கு நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழன் தான் சார் வந்து நிப்பான். இன்னைக்கு கூட தமிழன் தனக்கு இது வேணும்னு சொல்லி நிக்கல சார். இன்னைக்கு கூட தமிழன் தனக்கு இது வேணும்னு சொல்லி நிக்கல. இந்த நாட்டு மத்தல வாய் பேச முடியாதவங்க, எதிர்த்து பேச முடியாதவங்களுக்காக எல்லாருக்கும் ஒட்டுமொத்த குரல் கொடுக்குறாங்க சார். எல்லாத்துக்காகவும் இந்தியால இருந்து பீட்ட ஒட்டுமொத்தமா வெளியே போனோம். எல்லாரும் சார்பாக தான் நாங்க பேசுறோம். எல்லாரும் சார்பாக. ஓபிஎஸ் வந்து மதுரைக்கு போனார் சரிங்களா? 350 காலைங்களா கூட்டிட்டு போனாரு. எங்க பார்க்கவே ஆள் இல்ல. நீங்க வேற இடத்துல போய் மாடு விட்டா என்ன, கண்ணு விட்டா என்னங்க சார்? எல்லாரும் டிக்கெட் போட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க சார். இனி அவர் அங்க போய் என்ன சார் பண்ணுவாரு? கூப்பிட்டோம் சார், இங்க எல்லாரும் கூப்பிட்டோம் சார், வாங்க வந்து பேசுங்க, எங்களை பாருங்கன்னு பசங்க கத்துனாங்க சார். இங்க இப்படியே தான் போனாரு, அப்படியே தான் வந்தாரு, எங்களை மட்டும் பார்க்கவே இல்லை சார். அப்புறம் அவர் எப்படி சார் நாங்க பார்ப்போம்?